இந்த ஐஆர்எஃப்சின்ற ஷேர் வந்து இப்போ அரௌண்ட் 19 ரூபி 20 ரூபி இது மாதிரியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து ஏன் ஐஆர்எஃப்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லிருப்பேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 பிரான்ச்சஸ் இருக்குது. 5000 பிரான்ச்சஸ்க்கும் அவங்க வாடகை தரணும், இபி பில் கட்டணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும், ஸ்டாஃப் ஒரு 1,00,000 பேரை வச்சுக்கணும். இது மாதிரி நிறைய அவங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் இருக்கும். ஐஆர்எஃப்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ஓவர் ஹெட்ஸ் கிடையாது. ஓகே, சதர்ன் டிரைவ்வேல சென்ட்ரலில் மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஓகே, அந்த ஆஃபீஸ் பேர் ஒரு 5 பேர். இந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வாலாஜாலேருந்து திருப்பதிக்கு ஒரு ரயில் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடி செக்கை கழிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, ஆற்காடுலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ரயில் ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை கழிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லாமே பிக் டிக்கெட் லோன், எல்லாமே ஆர் கிவன் டு ரயில்வேஸ், கேரண்டீட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுக்கு டெலிங்குவன்சி அப்படின்றதே கிடையாது. டிக்கெட் சைஸ் ரொம்ப பெருசு, நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் இருக்கிறதே லீஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தாலேயே இவன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது இவங்களுக்கு சோர்ஸ் பண்ணுறாங்கல்ல ஃபண்ட்ஸு. இந்த சோர்சிங் ஃபண்ட்ஸு இப்போ நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் வருது, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் உங்களுக்கு லாபம் வருது. இந்த 50 வருஷத்துக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஐஆர்எஃப்சி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா, ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு அட் அ ஷார்ட் இருக்கிற லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிரும். இவங்க சாவரன் கேரண்டீட் அப்படின்றதால ஜப்பானில் போயிட்டு ஒரு 10 பில்லியன் yen வாங்கி வந்துடுவாங்க. ஓகே, அங்கே வந்து பார்த்தாக்கா இப்போ பாம்பே டு அகமதாபாத் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் வந்து எவ்வளோ பில்லியன் yen கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துக்கு மொரட்டோரியம், அதாவது 10 வருஷத்துக்கு நீங்கள் வட்டியே கட்ட தேவையில்லை. 10 வருஷத்துக்கு அப்புறம் 1% வட்டி வருஷத்துக்கு, மாதத்துக்கு கிடையாது. ஓகே, அதை மாதிரி லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க சாவரன் கேரண்டினால போய் வாங்கி வந்துடுவாங்க. ஸோ இவங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மி, இவங்க செலவழிக்கிற பைசா கம்மி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் கம்மி, இவங்களோட நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கம்மி. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு டாப் லைன் இஸ் ஸ்டூபண்டஸ், பட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பாட்டம் லைன் இஸ் ஸ்டூபண்டஸ். தெர் இஸ் நோ டெலிங்குவன்சி. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிறதால எஸ்டிசி பேங்க்கை வாங்குறத விட நீங்கள் ஐஆர்எஃப்சி வாங்குறது பெட்டர். எஸ்டிசி பேங்க் வச்சு